Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்க போகுது. நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்கேங்க. எஸ், ஃபைனலி வந்தாச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்கிடெக்சர், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள். இதை பற்றி சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். யுனெஸ்கோவோட ஒன் ஆஃப் த ஹெரிட்டேஜ் சைட் இன் தமிழ்நாடு. ஸோ வெரி ப்ரெஷியஸ் அண்ட் ஒரு ப்ரெஷியஸான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மான்யூமெண்ட்டுன்னு கூட சொல்லலாம் நம்மளோட ஸ்டேட்டில். ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த டெம்பிளை பற்றி தாங்க இருக்க போகுது. ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபைனலி நம்ம வந்து மதுரையிலேருந்து இப்போது தஞ்சாவூர் வந்து கிளம்பியாச்சுங்க. நாங்கள் வந்து காரில் போகிறோம். ஸோ டோட்டலி மதுரையிலேருந்து தஞ்சாவூர் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ். காரில் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 2.5 hours வந்து நீங்கள் போய் ரீச் ஆகிடலாம். இதுவே வந்து நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.5 hours ஆகும். இதுவே நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3.5 hours வந்து நீங்கள் போய் தாஞ்சூர் வந்து போய் ரீச் பண்ணிடலாங்க. நான் வந்து இன்றைக்கி தஞ்சாவூர் பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் டெம்பிள் பற்றி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரில் என்ன ஸ்பெஷல், தஞ்சாவூரில் வந்து இருக்கிற ஒரு சிக்னிஃபிகண்ட்டான விஷயங்கள்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. பிகாஸ் நம்ம டெம்பிள் பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி நம்ம தஞ்சாவூரில் என்ன விஷயம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், என்ன ஃபுட் கிடைக்கும், என்ன விதமான கல்ச்சர் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தாஞ்சூர் பற்றி வந்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பிரகதீஸ்வரர் டெம்பிளில் வந்துட்டு நம்ம லார்ட் சிவாவோட அந்த லிங்கம் இருக்கு இல்லையா, அந்த லிங்கம் வந்து சிங்கிள் பீஸ் ஆஃப் ஸ்டோனில் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா அது 20 டன் எடை உள்ள ஒரு சிங்கிள் ஸ்டோன், அதில் தான் வந்து இந்த லிங்கம் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லிங்கம் இன் இந்தியாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து அந்த லிங்கமை பார்க்குறதுக்கு வருவாங்க. மோர் தென் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அவங்களோட லைக் அந்த இம்ப்ரெசிவான அந்த சைஸு, வெயிட்டு, அது எப்படி வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக வந்து பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான டூரிஸ்ட் பீப்புள் வந்து இங்கே தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு வந்து வருவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை கட்டினது யார், நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ ராஜராஜ சோழன் தான் இந்த பிரகதீஸ்வரர் டெம்பிளை வந்து பில்ட் பண்ணது தஞ்சாவூரில். இந்த டெம்பிளை பற்றின இன்னொரு சூப்பரான ஒரு மிஸ்ட்ரி என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பிளோட ஷேடோ வந்து நமக்கு தரையில் வந்து விழவே விழாதுங்க. ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. அது ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம கோவிலோட அந்த ஹைட், டெம்பிளோட அந்த ஹைட்னால வந்து பார்த்திங்கன்னா அதோட ஷேடோ வந்து நம்மளோட கீழே அந்த மண்ணில் வந்து அந்த ஷேடோ விழாத மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் வந்து அந்த கோவிலை வந்து கட்டும் போது அவங்க அந்த ஆர்கிடெக்டை வந்து கேட்கும்போது வந்து ஈவன் அந்த ஆர்கிடெக்டும் சொன்னதே தான், நம்மளோட கோவிலோட ஷேடோ கூட கீழே வந்து விழாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து டெம்பிள் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஆர்கிடெக்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் உள்ள டெம்பிள்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த கல்வெட்டுக்கள்லாம் வந்து இருந்துச்சு. ஸ்டோனில் என்னென்னமோலாம் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. பட் நமக்கு அந்த இது தெரியாது. ஸ்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த டூமோட ஹைட் ஆகட்டும், எவ்ரிதிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் கோவிலோட உள்ளே வந்து நுழைஞ்சோடனே ஒரு பெரிய நந்தி இருக்குங்க. அந்த நந்திக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டோனில் வந்து பண்ண நந்தி தான் அது. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ஹைலைட் இன் பிரகதீஸ்வரர் டெம்பிள். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலோட வெளியில் இருக்க அந்த வால் மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 81 போர்ஷன்ஸ் ஆஃப் பரதநாட்டியமோட அந்த கார்விங்ஸ் வந்து இருக்குங்க. கம்ப்ளீட்டாக கிளாசிக்கல் டான்ஸ், நம்மளோட சவுத் இந்தியாவோட ஒரு ப்ரைடான ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாசிக்கல் டான்ஸ் தான். ஸோ அதோட 81 போர்ஷன்ஸ் ஆஃப் பரதநாட்டியம் வந்து நம்மளோட அவுட்டர் வால் வந்து இந்த டெம்பிளில் வந்துட்டு வெளியில் இருக்கிற அந்த வாலில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கார் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோவில் மொத்தமும் வந்துட்டு நேச்சுரல் கலர்ஸ் வச்சு தாங்க வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது மாதிரி வந்து பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டு அந்த மாதிரி வச்சு எதுவுமே வந்து பண்ணலை. இந்த டோட்டல் நேச்சுரல் கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எதுலேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னா லைக் ஃப்ளவர்ஸ், ஸ்பைசஸ், லீவ்ஸு, ஒரு விஷயங்களும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து நேச்சுரலான ஒரு கலராக தான் இருக்கும். நீங்கள் போய் அந்த டெம்பிளை வந்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து அந்த செம்மையான ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி கோவிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பைண்டிங் ஏஜென்ட்ஸும் இந்த கோவிலோட கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. லைக் சிமெண்ட், சாயில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக இந்த டெம்பிள் வந்து அவங்க கிராஃப்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லாக்கிங் ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்கிடெக்சர் அதெல்லாமே பார்த்திங்கன்னா
கம்ப்ளீட்டாக ஸ்டோன்ஸில் தான் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த கோவிலோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த கோவில் மாதிரி வேறு எந்த கோவிலுமே வந்து நான் இது வரைக்கும் வந்து அவ்வளோ வந்து இன்ஸ்பயர் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ அவங்களோட அந்த காலத்தில் வந்து இவ்வளோ அழகாக அவங்களால திங்க் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர முடியுது அப்படின்னா இட் இஸ் ரியலி அ மேஜிக் தாங்க. ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க் அது எல்லாமே வந்து அவங்களோட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் அவங்களோட கம்ப்ளீட் ஒர்க்கையும் நம்மளால் வந்து கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடியும். அதுதான் இந்த கோவிலோட மிகப்பெரிய ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க. தஞ்சாவூர் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கோவில் வந்துருக்கு. பக்கத்துலேயே வந்து காரைக்கால் அப்படிங்கிற ஊர்லாம் இருக்குது. ஸோ டெம்பிள் பிடிக்கிறவங்க இங்கே வரலாம். எது நந்தியா? ஓகே. தஞ்சாவூர் சேம் வே அந்த கோபுரம் டாப் that is also and 12 ton or something more. Okay. It is brought from, they are telling. Okay. It is brought from 15 kilometers away. Salaram in the world. Okay. They have made it how they have brought like this Salaram made. Okay. That is how they have brought this stone. Okay. Otherwise how they can take this? There is no one single stone. Round ஒரு stone இருக்கு. அது one piece. Okay. இந்த தஞ்சாவூரோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தஞ்சம் புகுந்த ஊர். ஸோ அதோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெரியாதவங்க இந்த ஊருக்கு வந்தால் கூட அவங்கள வந்து இந்த சிட்டியில் வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி தந்து அவங்கள வெல்கம் பண்ணி அவங்கள ட்ரீட் பண்ணுற விதம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சம் புகுந்த ஊர் அப்படின்னு சொல்லி வந்து நேமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த தஞ்சாவூர் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் சென்டர் ஆஃப் சில்க் வீவிங்க இன் தமிழ்நாடுவில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 சில்க் வீவிங் யூனிட்ஸ் வந்து இந்த தஞ்சாவூரில் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 80,000 பீப்புளுக்கு மேலே வந்து அந்த லூம்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், தலையாட்டி பொம்மை, டான்சிங் டால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளீட்லி இட்ஸ் மேட் ஆஃப் அ கிளே, wood ஆர் பிளாஸ்டிக் அதில் வந்து மேட் பண்ணுற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாய். இந்த டாய் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து யூ கேன் நாட் ஃபைண்ட். ஸோ அது வந்து தஞ்சாவூரோட கம்ப்ளீட் ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம். அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பார்க்குறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி தஞ்சாவூரோட சொவனியர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் பிளேட் வந்து கார்விங்ஸ் இருக்குங்க, அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி டாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஹேண்ட் கிராஃப்டட் சில்க் சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய ஐட்டம். அதே மாதிரி பூம்புகார் ஹேண்டிகிராஃப்ட்ஸும் வந்து இங்கே சூப்பரான ஃபேமஸான ஒரு விஷயம் தஞ்சாவூரில். ஸோ இதெல்லாம் தான் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொவனியர்ஸாக வந்து டாஞ்சூர்லேருந்து எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரோட சாப்பாடு. எஸ், அவங்க வைக்கிற டேங்கியான அந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சத்தா முத்து அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கார முத்துன்னு வந்து சொல்லுவாங்க. பாயசம் வந்து பார்த்திங்கன்னா திருகான மத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயங்காஸ் வந்து பண்ணுற அந்த வடை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து தயிரில் வந்து சோக் பண்ணி வச்சுருப்பாங்க, தயிர் வடை. ஸோ அவங்களோட குவிசன்ஸ், ஐயங்காரோட குவிசன்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து செம்ம சூப்பரான டேஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக அவங்க போடுற அந்த ஆமை வடை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேமஸ். ஆமை வடை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து லென்டில்ஸில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அந்த தமிழ் பிராமின்ஸ் அவங்களோட அந்த குவிசன்ஸ் வந்து அவ்வளோ டெலிஷியஸாக வந்து இருக்குங்க. அதே மாதிரி அவங்களோட டெசர்ட், ஐயங்காரோட டெசர்ட் வந்து செம்ம ஃபேமஸ். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அக்கரை வடிசல் அப்படின்னு வந்து ஒன்று சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாக வந்து மில்க்கு, கீ, ஜாகரி, கேஷ்யூ, சாஃப்ரான், அதுக்கப்புறம் வந்து ரெய்சின்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து அந்த பச்சை கற்பூரம்லாம் வந்து போட்டு பண்ணுவாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக இட்ஸ் லைக் அ கீர். பட் அந்த அக்கரை வடிசல்ங்கிறது வந்து இட் இஸ் அ அமேசிங்கான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் டேஸ்ட் லைக் அ மைசூர் பாக் மாதிரியும் இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு ஃபேமஸான டெசர்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், திரட்டுப்பால். ஸோ திரட்டுப்பாலும் வந்து பிராமின்ஸோட ஒரு யூனிக்கான ஒரு டெசர்ட் ஐட்டம் தான். அதே மாதிரி பிராமின்ஸ் பண்ணுற கதம்ப சாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கே தஞ்சாவூரில் இவ்வளோ குவிசன்ஸை பற்றி பேசிட்டோம். பட் ஒரு சூப்பரான ஹைலைட்டான ஒரு குவிசனை பற்றி நம்ம பேசாமல் எப்படி இந்த vlog முடிக்கிறது? எஸ், தஞ்சாவூரில் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான குவிசனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபில்டர் காஃபி. அக்ராஸ் த வேர்ல்டு வந்து எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்து அக்ராஸ் த குளோப் வந்து இருக்காங்கன்னு சொல்லணும். அந்த அரோமா, அந்த ஃப்ளேவர் ஆஃப் அ காஃபிக்கே வந்து அவ்வளோ வந்து ஃபேன்ஸ் வந்து இருக்காங்கன்னு கண்டிப்பாக வந்து சொல்லணுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அத்தன்டிக்கான நம்ம பிராமினோட அந்த ஃப்ரெஷ்லி ப்ரூட் வந்து அந்த ஃபில்டர் காஃபி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு காஃபி இங்கே.
தஞ்சாவூரோட மெயின் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ப்ரொடக்ஷன் தான். ஸோ மெயின்லி வந்து இதை எப்படி வந்து டினோட் பண்ணுவாங்கன்னா ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடுனே வந்து இந்த டிஸ்ட்ரிக்டை வந்து சொல்லுவாங்க. இன்னொரு ஸ்பெஷல் ஃபுட் ஆஃப் தஞ்சாவூர் வந்து பார்த்திங்கன்னா அசோகா அல்வா. இது வந்து ஒரு அமேசிங்கான டெசர்ட்டு. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டாடா பை, ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.